உங்களுக்கு பிடித்த சுவைகளில் நீங்கள் விரும்பிய தரத்தில் பொடரான் ட்ரிங்க்ஸ். சாம்ராட் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய ராசி பலன்களை இந்த பதிவில் பார்க்கலாம். செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் இந்த மாதம் 12 ராசி நேயர்களுக்கும் எப்படி இருக்கும், என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம் என்பதை பார்ப்போம். இந்த செப்டம்பர் மாதத்தில் முக்கியமான கிரக பெயர்ச்சிகள் என்ன அப்படின்னா, நமக்கு புரட்டாசி மாச பிறப்பு சூரியன் கன்னிராசிக்கு வருகிறார். புதன் மற்றும் செவ்வாய் இவர்களினுடைய மாற்றம் செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு மேல் இருக்கு. ஸோ மேஷராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் தொழில் சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். புதிய தொழில் முயற்சிகள் இவர்கள் செய்யலாம். அஸ்வினி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல ஒரு தொழில முன்னேற்றமும், கூட்டு தொழில் செய்யக்கூடிய கூட்டு தொழில் வியாபாரங்கள் மற்றும் வியாபார விஸ்தரிப்பும் செய்வதற்கு ஏற்ற ஒரு மாதமாக அமைகிறது. திருமணம் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது திருமண தடைகள் விலகுது. செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி பௌர்ணமி அன்றைய நாளில் கிரகணம் வருது. இந்த கிரகண காலத்தில் செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி இந்த மேஷராசியில இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் அரிசி தானம் செய்து நவகிரக சாந்தி செய்து கொள்ளலாம். இந்த மாதத்தில் அஷ்டமி திதிகளில் பைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய இவர்களுக்கு இருக்கக்கூடிய தடங்கல்கள் நிவர்த்தியாகும். பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமான காலம். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும். பங்கு சந்தையின் முதலீடுகள் இவர்களுக்கு நல்ல லாபத்தை தரும். இந்த மாதத்தில் ரிஷபராசி அன்பர்களுக்கு குறிப்பாக ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு உயர்வான காலமாக இருக்கும். செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதிக்கு மேல் சூரியனினுடைய மாற்றம் இவர்களுக்கு 5ஆம் இடத்தில் வரும் காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இவர்கள் பார்க்கலாம். இந்த செப்டம்பர் மாதத்தில் ரிஷபராசி அன்பர்கள் பண விவகாரங்களில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும் இவர்கள் பங்கு சந்தையின் முதலீடுகள் நன்மையை தரும். 10ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் இவர்கள் பொருளாதாரத்தில் கவனமாக இருக்க வேண்டும். 21லிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் இவர்கள் வியாபார விஸ்தரிப்பு மற்றும் வியாபாரத்தில் புதிய நபர்களை சேர்த்து கொள்வது ஆகியவற்றை இவர்கள் பார்க்கலாம். திருமணம் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் நிவர்த்தியாகும். இருந்த போதிலும் இந்த மாதத்தில் சற்று திருமண விஷயங்களை பேசுவது ஒத்திவைக்கலாம். மகாலயபக்ஷ காலமான செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி வரைக்கும் சற்று நீங்கள் பித்ருக்கள் காரியங்கள் செய்து அன்னதானங்கள் மற்றும் பசுமாடுகளுக்கு உணவளிப்பது போன்றவற்றை செய்யலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் பிரதோஷ காலத்தில் சிவன் வழிபாடு மிகவும் சிறந்தது. மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் மிகவும் நல்ல ஒரு மனதிற்கு நிறைவான மாதமாக இருக்கும். செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி வரக்கூடிய இந்த பௌர்ணமி கிரகண காலத்தில் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களும் பரிகாரங்கள் செய்து கொள்ள வேண்டும். செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி இவர்கள் ஆலயங்களுக்கு சென்று நவகிரக சாந்தி மற்றும் அரிசி மட்டை தேங்காய் தானமாக கொடுக்கலாம். மனதிற்கு ரொம்ப ரம்யமான ஒரு மாதமாகவும் இருக்கும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு உயர்வை பார்க்கலாம். திருவாதிரை மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய காலமாகவே அமைகிறது. இந்த காலகட்டத்தில் மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் அமாவாசை மற்றும் பௌர்ணமி திதிகளில் அன்னதானங்கள் செய்வதும் குலதெய்வ வழிபாடுகளும் சிறந்தது. மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில் 8, 9, 10 ஆகிய நாட்கள் மிகவும் சாதகமாக இருக்கும். அதே போல இந்த மாதத்தினுடைய இறுதியில் 28, 29, 30 மிகவும் சாதகமான நாட்கள். பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். கடகராசி அன்பர்கள் இந்த மாதம் முழுவதுமே கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான காலமாக அமைகிறது. குடும்ப வாழ்க்கையில் சற்று சலசலப்பு இருந்தாலும் இந்த கடகராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உயர்வான மாதமாகவே இருக்கும். செப்டம்பர் மாதம் 7, 8, 9 ஆகிய நாட்களில் பண விவகாரங்களில் எச்சரிக்கையுடன் இருக்கலாம். பூசம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் அவ்வப்போது போகும். புதன் மற்றும் செவ்வாயின் மாற்றமானது கடகராசி அன்பர்களுக்கு குழந்தைகளால் சில பிரச்சனைகள் வரலாம். கணவன் மனைவியிடையே வாக்குவாதங்களும் சற்று மனக்கசப்புகளும் செப்டம்பர் மாத மத்தியில் போகும்.
சூரியனினுடைய மாற்றமானது பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று மருத்துவ செலவுகளை தரலாம். செப்டம்பர் மாதம் 20 to 25 வரைக்கும் பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் காதல் வாழ்க்கையில் சில பிரச்சனைகளும் மற்றும் வாக்குவாதங்களும் வந்து போகும். எந்த விஷயத்திலையும் நிதானம் தேவை. பேசும் பொழுது உங்களுடைய வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும். வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது இதிலேயும் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. இந்த செப்டம்பர் மாதத்தில் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் சூரிய பகவானை வணங்குவதும் மற்றும் செப்டம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமைகளில் கோதுமை தானம் செய்வதும் சிறப்பு. நவராத்திரி வரக்கூடிய இந்த காலகட்டத்தில், இந்த செப்டம்பர் மாதத்தில் நவராத்திரிகளில் சுமங்கலிகளுக்கு நீங்கள் தாம்பூலம் கொடுப்பது இந்த கடகராசி அன்பர்களுக்கு நன்மையை தரும். சிம்மராசி அன்பர்களுக்கு சூரியனினுடைய மாற்றமானது செப்டம்பர் 17 நடைபெறும். புரட்டாசி மாதம் ஆரம்பம் மற்றும் செவ்வாயின் மாற்றமானது இந்த சிம்மராசி நேயர்களுக்கு ஒரு மனதில் சந்தோஷத்தையும் திருப்தியும் தரக்கூடியதாகவே அமைகிறது. நீண்ட நாளாக இருந்து வந்த கனவுகள் நிறைவேறும். பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். சிம்மராசி அன்பர்களுக்கு நீண்ட காலமாக இருந்து வந்த நண்பர்களிடத்தில் பகை மாறும். செப்டம்பர் மாதம் முதல் வாரத்தில் இவர்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. குடும்ப விவகாரங்கள், சொத்து விவகாரங்கள், இதில் இருந்தக்கூடிய பிரச்சனைகளுக்கு முதல் வாரத்தில் தீர்வு உண்டு. ஏற்கனவே இருந்து வந்த வழக்குகள் விசாரணைகள் செப்டம்பர் மாதம் 15 to 20 உங்களுக்கு தகுந்தாற் போல நல்ல செய்திகள் வந்து சேரும். வெளிநாடு பிரயாணங்களும் சிம்மராசினியர்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. இந்த கிரகணத்தில் செப்டம்பர் மாதம் 7 மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்கள் பரிகாரங்கள் செய்து கொள்ளலாம். 8 காலையில் நவகிரக வழிபாடுகளும் அரிசி மற்றும் மட்டத்தேங்காய் தானம் கொடுப்பது நல்லது. இந்த செப்டம்பர் மாதத்தில் சிம்மராசி அன்பர்கள் பிரத்யேகமாக முருகன் ஆலய வழிபாடுகளை மேற்கொள்ளலாம். விசாக நட்சத்திரத்தன்று முருகனுக்கு வழிபாடும் மற்றும் முருகனுக்கு பிரத்யேகமாக சஷ்டிகளில் விரதம் இருக்கலாம். கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். ராசியிலிருந்து இருக்கக்கூடிய செவ்வாய் மாறுகிறார். ராசிக்கு வரக்கூடிய சூரியனும் சற்று உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளை அவ்வப்போது கொடுப்பார். கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் வெளிநாடு பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். நீண்ட நாளாக உங்களினுடைய முயற்சிகளுக்கு இந்த மாதத்தில் வெற்றிகள் உண்டு. திருமண விஷயத்திலையும் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் நன்மையை தரும். நீண்ட காலமாக திருமண தடை இருப்பவர்களுக்கு இந்த மாதத்தில் அந்த தடை நிவர்த்தியாகும். செப்டம்பர் மாதம் 8 to 22 வரைக்கும் இந்த மகாலயபட்ச காலத்தில் அன்னதானங்கள் மேற்கொள்ளலாம் மற்றும் பசுமாடுகளுக்கு உணவளிப்பதும் இவர்களுக்கு சனியினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும். கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்று சொன்னால் விநாயக பெருமானினுடைய வழிபாடு மிகவும் சிறந்தது. விநாயக பெருமானுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும். செவ்வாய்க்கிழமைகளில் விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்ய கன்னிராசி நேயர்களுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். நவராத்திரி சமயமான 22 to 30 வரைக்கும் நீங்கள் குழந்தைகளுக்கு தாம்பூலம் கொடுப்பதும் மற்றும் குழந்தைகளுக்கு அன்னதானங்கள் செய்வதும் சிறப்பு. துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே சற்று அலைச்சல்கள் அதிகமாக இருக்கலாம். கடன் பிரச்சனைகளால் சில மன உளைச்சல்கள் வந்து போகும். மேலும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த மனக்குறைகள் மாறும். இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் புதிய கடன் முயற்சிகளை தவிர்க்கலாம். பங்கு சந்தையில் நீங்கள் செய்யக்கூடிய முதலீடுகளும் சற்று யோசித்து செயல்படுவது நல்லது. ராசிக்கு வரக்கூடிய செவ்வாய் சுவாதி மற்றும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு சில உடல் ஆரோக்கிய குறைபாடுகளை கொடுக்கலாம். சின்ன சின்ன மன போராட்டங்கள் அவ்வப்போது வந்து போகும். கணவன் மனைவி இடையே தேவையில்லாத செலவுகளும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் வந்து போகிறது. இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் சற்று சத்ருக்களின் தொல்லைகளையும் அதிகரிக்கலாம். மேற்கொண்டு உடல் ஆரோக்கியத்திலும் நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது. இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் 1 to 10 வரைக்கும் சாதகமான நாட்களாக அமைகிறது. வியாபார அபிவிருத்தி உங்களினுடைய மனதிற்கு ஏற்றாற்போல் அமையும். புதிய நண்பர்களினுடைய அறிமுகங்கள் உங்களினுடைய வியாபாரத்திற்கு ஒத்துழைப்பும் மற்றும் அவர்களினுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய மன உளைச்சல்கள் இந்த மாதத்தில் தீரும். குழந்தைகள் உங்கள் இடத்தில் விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வரக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம்.
துலாம் ராசி அன்பர்கள் விசாக நட்சத்திரத்தன்று முருகனுக்கு அபிஷேகங்கள் செய்யலாம். மேலும் பஞ்சமி திதி என்று நீங்கள் துர்க்கைக்கு எலுமிச்சம்பழ மாலை சாற்றி தீபம் ஏற்றுவது சிறப்பு. விருச்சிக ராசி அன்பர்கள், இந்த மாதம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நீண்ட தூர பிரயாணங்கள் உண்டு. அலுவலக ரீதியாக சில மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். செவ்வாயின் மாற்றமானது 12ஆம் இடத்திற்கு வரக்கூடிய காலகட்டத்தில் செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதிக்கு மேல் சில விரய செலவுகள் காத்திருக்கிறது. 8ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய மகாலயபட்ச காலத்தில் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் அன்னதானங்கள் மேற்கொள்ளலாம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆசீர்வாதங்களையும் பெறலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு காதல் வாழ்க்கையின் சில பிரச்சனைகளும், ஒரு சிலருக்கு ஒரு சின்ன பிரிவினையும் வந்து போகும். படிக்க இருக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் சில மனக்குழப்பங்களும் மன உளைச்சல்களும் வந்து போகலாம். இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் சஷ்டி திதிகளில் முருகப்பெருமானினுடைய அனுகிரகம் பரிபூரணமாக உண்டு. முருகப்பெருமான் ஆலயம் சென்று கந்த சஷ்டி கவசம் படிப்பது நல்லது. உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் தேவை. குரு பகவானின் சஞ்சாரம் 8ஆம் இடத்தில் இருப்பதனால் அஷ்டமி அன்று பைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யவும். இருக்கக்கூடிய தடங்கல்கள் நிவர்த்தியாகும். செப்டம்பர் மாதம் இறுதி 28, 29, 30 ஆகிய நாட்களில் உங்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. தனுசு ராசி அன்பர்கள், தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான மாதமாக இருக்கும். நீண்ட நாளாக இருந்து வந்த குடும்ப பகை மாறும். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானும் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரனும் உங்களுக்கு திருமண முடிவுகளை நல்லபடியாக எடுத்து கொடுப்பார். பெற்றோர்களின் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு உடன் பிறந்தவர்களிடத்தில் இருந்து வந்த சொத்து தகராறுகள் மாறும். நீண்ட காலமாகவே இருந்து வந்த சில மனக்குறைகளும் மாறும். தனுசு ராசி அன்பர்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு இந்த மாதத்தில் பல சாதகமான பலன்கள் காத்திருக்கிறது. குடும்பத்தில் இருந்து வந்த குழந்தைகளின் உடல் ஆரோக்கியம் முன்னேற்றம் அடையும். மகர ராசி நேயர்கள், மகர ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் செப்டம்பர் மாதத்தில் அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து தீரும். இடமாற்றங்கள், நீங்கள் நினைத்த இடத்திற்கு வேலையில் சேருவது, புதிய வேலை தேடுவது, இது அனைத்தும் உங்களுக்கு சாதக பலனை கொடுக்கும். செப்டம்பர் மாதத்தில் மகர ராசியில் திருவோணம் மற்றும் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சிறப்பு மாதம் என்று சொல்லலாம். வேலையில் உங்களுக்கு பணியில் சம்பள உயர்வு அல்லது நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு வந்து சேரும். அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அவர்களுக்கு தகுந்தாற் போல இடமாற்றங்களும் கிடைக்கும். இந்த மகர ராசி அன்பர்களுக்கு குழந்தைகளால் இருக்கக்கூடிய மனக்குறைகள் தீரும். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் தேவையில்லாத மருத்துவ செலவுகளை கொடுப்பார். இந்த மாதம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய உடல் ஆரோக்கியம் முன்னேற்றங்களை தரும். குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த மனக்கவலைகள் தீரும். திருவோணம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் சுப செய்திகள் உண்டு. நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்தோருக்கு இந்த மாதத்தில் அதற்கான நற்பலன்கள் கிடைக்கும். சூரிய பகவானின் மாற்றம் பாக்கியத்தில் சஞ்சாரம் செய்வது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பலவிதமான மாற்றங்களை இந்த மாதத்தில் நீங்கள் பார்க்கலாம். அலுவலகம் மற்றும் தனிப்பணியில் இருப்பவர்களுக்கும் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் பதவி உயர்வு, சம்பள உயர்வு உண்டு. மகர ராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய பலவிதமான குழப்பங்களும் உங்களுக்கு தீரும். நண்பர்களின் உதவி தக்க சமயத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கும். செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சாதக பலனையே பார்க்கலாம். பரிகாரமாக இந்த கிரகண காலத்தில் நீங்கள் நவகிரக வழிபாடுகளும் அரிசியும் தானம் செய்யலாம். செப்டம்பர் 8ஆம் தேதி. மேலும் பௌர்ணமி, அமாவாசை திதிகளில் அன்னதானங்கள் செய்வது சிறப்பு. கும்பராசி நேயர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவானின் சஞ்சாரம் மற்றும் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன், கேது சின்ன சின்ன பிரச்சனைகள் குடும்பத்தில் வந்து போகலாம். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயும் கணவன் மனைவி உறவில் சில மனக்குழப்பங்கள் வந்து போகும். இந்த கும்பராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக பிரிந்திருந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பினை கொடுக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு வியாபாரத்தில் சில பிரச்சனைகள் நண்பர்களால் மாதத்தின் ஆரம்பத்தில் வரலாம், மாதத்தின் இறுதியில் இது சரியாகும். கும்பராசி நேயர்களுக்கு குழந்தைகளால் ஏற்படக்கூடிய மன கஷ்டம் தீரும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் வரக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும்.
நீண்ட தூர பிரயாணங்கள், வெளிநாடு பிரயாணங்கள் மற்றும் வெளிநாட்டிற்கு செல்லக்கூடிய விசா பிரச்சனைகளும் இவர்களுக்கு சரியாகும். கும்பராசி நேயர்களுக்கு செப்டம்பர் மாதத்தில் பங்கு சந்தையின் முதலீடுகளும் லாபத்தை தரும். 15ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி இவர்களுக்கு சாதகமான நாட்களாக அமைகிறது. ஞாயிற்றுக்கிழமைகளில் விநாயகரையும் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானையும் வழிபாடு செய்யலாம். நவராத்திரியில் ஒரு நாள் திருப்போரூர் முருகன் ஆலயத்தில் தெய்வானையை சென்று வழிபாடு செய்வது சிறப்பு. மீனராசி நேயர்கள், மீனராசி நேயர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே குதூகலமான மாதமாக இருக்கும். சில ஆன்மீக பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். இந்த மீனராசி அன்பர்களுக்கு மனதில் சின்ன சின்ன கிளேசங்கள் அவ்வப்போது வந்து போகும். குடும்ப விவகாரங்களில் செவ்வாய் பகவானின் மாற்றம் 8ஆம் இடத்திலையும் மற்றும் புத பகவானின் மாற்றம் 7ஆம் இடத்திலையும் வருவது குடும்பத்தில் பல சிக்கல்கள் நிவர்த்தியாகும். இதுநாள் வரைக்கும் நீண்டு கொண்டே இருந்து வந்த வழக்குகள், விசாரணைகள் உங்களுக்கு சாதகமாக மாறும். பூரட்டாதி மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் சகோதர சகோதரிகளால் இருந்து வந்த தொல்லைகள் மாறும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொத்து விவகாரங்கள் இந்த மாதத்தில் பேசி முடிவெடுக்கப்படும். அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களில் அன்னதானங்கள் செய்வது இந்த மீனராசி நேயர்களுக்கு சிறப்பு பரிகாரமாக இருக்கும். 8ஆம் தேதி வரக்கூடிய இந்த கிரகண காலத்தில் நீங்கள் நவகிரக வழிபாடு மற்றும் அரிசி, மட்டை, தேங்காய் தானம் செய்யவும். மீனராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். கால் சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் கவனத்துடன் இருக்க வேண்டும். ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கு எண்ணெய் தானம் செய்வது நல்லது. ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மற்றும் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன், 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய், கணவன் மனைவிக்குள் சில மனஸ்தாபங்கள் வந்து போகலாம். முருகன் வள்ளி தேவானையை பிரார்த்தனை செய்வதும் சஷ்டி காலத்தில் கந்த சஷ்டி கவசம் படிப்பதும் இவர்களுக்கு நல்ல நிவர்த்தியை கொடுக்கும். பொருளாதார முதலீடுகள், பங்கு சந்தையின் முதலீடுகள் மற்றும் தங்கம் வெள்ளி வாங்குவது இந்த மாதத்தில் உங்களுக்கு லாபத்தை தரலாம். 12 ராசிக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்து மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். ஹலோ, லொகேஷன் வந்துட்டேன் சார். கரெக்ட் டைமுக்கு ஃபோன் பண்ணப்பா. சார் ஃபாஸ்ட்ராக் டாக்ஸில் நீங்கள் அட்வான்ஸாக கேப் புக் பண்ணிங்கன்னா நீங்கள் வரத்துக்கு மொழி நாங்கள் வந்துடுவோம். என்னப்பா உனக்கு பர்த்டேவா? எனக்கு சார் ஃபாஸ்ட்ராக் டாக்ஸியோட 25th anniversary. அப்போ 25 வருஷமா ஃபாஸ்ட்ராக் கூட கஸ்டமராக இருக்கேன்னு நானும் பெருமையாக சொல்லிக்கலாம். Yes, sir. டவுன்லோட் ஃபாஸ்ட்ராக் டாக்ஸி ஆப் நவ்.